Hello students, 12th chemistry unit 1 metallurgy leaching பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு evaluate yourself கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். என்ன கொஸ்டின்னா, write the equation for the extraction of silver by leaching with sodium cyanide and show the leaching process is a redox reaction. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆசிட் லீச்சிங் பார்த்தோம் இல்லைங்களா, சாரி சைனைட் லீச்சிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சில்வரை சோடியம் சைனைடு வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ப்ராசஸ், அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சிமெண்டேஷன் ப்ராசஸ் படித்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸோட ரியாக்ஷனும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சில்வரோட ஒரு ஓர் எடுத்துக்கலாம். நம்ம நிறைய ஓர் பார்த்தோம் இல்லைங்களா, சில்வருக்கு மெயினான ஓர் இது பாருங்கள். நம்ம சில்வருக்கு சில்வர் கிளான்ஸ் அர்ஜென்டைட்டுங்கிற ஓர் எடுத்து இப்போ நம்ம சோடியம் சைனைட் கூட ட்ரீட் பண்ணோன்னா அது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது, அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து எப்படி ரிடக்ஷன் ஆகிட்டு அது சில்வர் எலமெண்ட்ரி சில்வராக நமக்கு கிடைக்குது அப்படின்னு ப்ராசஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஓர் எடுத்துக்க போகிறோம், சில்வர் கிளான்ஸ், அதாவது அர்ஜென்டைட்டுங்கிற ஓர் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜென்டைட்டோட ஃபார்முலா Ag2S, சரிங்களா? பாருங்கள், Ag2S. இப்போ அர்ஜென்டைட் எடுத்துக்கிறோம், அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சோடியம் சைனைடு எடுத்துக்கிறோம், அது அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது ரியாக்ட் பண்ணோன்னா இந்த சில்வர் போயிட்டு இந்த சோடியம் சைனைடு கூட ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? NaAgCN2 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது கூட Na2S நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்னது? சோடியம் டைசயனோ அர்ஜென்டைட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸும் ஒரு சோடியம் சல்ஃபேட்டும் நமக்கு கிடைக்கும். இதை கிடைச்சிருக்கக்கூடிய சோடியம் சல்ஃபேட்டை அடுத்தது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா நம்ம படித்த சிமெண்டேஷன். சிமெண்டேஷன்னா என்னது? டீஆக்சிடைஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஜிங்க் சைனைடு காம்ப்ளெக்ஸும் சோடியம் ஜிங்க் சைனைடு காம்ப்ளெக்ஸும் எலமெண்ட்ரி சில்வரும் கிடைக்கும், எலிமெண்ட்டாக சில்வரும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ரியாக்ஷன் ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். இங்கே சைனைடு 2 இருக்குது, அப்போ இங்கே 2, அப்போ சோடியம் 2, இங்கே ஒரு 2 சோடியம் இருக்குது, இப்போ இங்கே 4 சோடியம் போடணும். 4 Ag2 இருக்கிறதுனால Ag2 ஓகே, சரியாக போச்சு. ஓகே, ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. இப்போ சிமெண்டேஷன் ப்ராசஸ் பாருங்கள். இப்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சோடியம் டைசயனோ அர்ஜென்டைட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸை 2NaAgCN twice, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? அக்வஸாக இருக்குது, அக்வஸ் சொல்யூஷனாக இருக்குது. இது கூட ஜிங்க் கூட நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஜிங்க் நமக்கு எப்படி இருக்கும்? சாலிடாக தானே இருக்கும். ஜிங்க் சாலிட் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ஜிங்க்கும் இந்த சோடியம் சைனைடும் சேர்ந்து சோடியம் சைனைட் காம்ப்ளெக்ஸு நமக்கு கிடைக்கும். இந்த ஜிங்க்கும் சோடியமும் சோடியம் சைனைட் காம்ப்ளெக்ஸை பாருங்கள். இந்த சோடியம் இந்த சில்வருக்கு பதிலாக இங்கே ஜிங்க் போயிருக்கு, இந்த சைனைடு வந்து இங்கே ஜாயின் ஆகிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் சோடியம் டெட்ராசைனோ ஜிங்கேட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருக்கு. மீதி நமக்கு சில்வர் வந்து எலமெண்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த கிடச்சிருக்கக்கூடிய சில்வர் சாலிடாகவும்
இந்த சோடியம் ஜிங்க் சயனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து அக்வஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு சோடியம் சயனைட் லீச்சிங்கை வச்சு சில்வர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம அர்ஜென்டைட் ஓர் எடுத்துகிட்டு அது சோடியம் சயனைட் கூட ட்ரீட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அந்த காம்ப்ளெக்ஸை சிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலயமா ஜிங்க் கூட ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு சோடியம் ஜிங்க் சயனைடு காம்ப்ளெக்ஸும் எலமெண்டல் கோல்டு, அதாவது கோல்டு வந்து சாலிட் ஸ்டேட்டில், சில்வர் வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதுதான் இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃபோட ரியாக்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.